Hello everyone. Today we're gonna learn past continuous tense. டென்ஸோட நாலேஜ் இருந்தாலே உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுவது மிகவும் ஈஸியாக இருக்கும். மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷை பேசிக்கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றிய ஒரு டிஸ்கஷனை பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணப்படும், அதே போல் அதோட சென்டென்ஸ் ஃபார்மேட்ஸ் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. Past continuous tense describes ongoing actions in the past. அதாவது past continuous tense எதுக்கு யூஸ் பண்ணப்படுமாண்டா, இறந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணப்படும். அதாவது which action began in the past as well as finished or maybe not finished, அதாவது interrupted. அந்த பாஸ்டில் நடந்த ஆக்ஷன் பாஸ்டில் ஸ்டார்ட் பண்ணி நடந்து கொண்டிருந்து பாஸ்டில் ஃபினிஷ் ஆகி இருக்கும், அல்லது அது இன்டரப்ட் ஆகி அந்த வேலை முடிஞ்சு இல்லை, பட் அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், I was writing my project all the night. நான் all the night ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை எழுதி கொண்டிருந்தேன். அந்த வேலை முடிஞ்சிச்சா அதாவது ப்ராஜெக்ட் செஞ்சு முடிஞ்சிச்சா இல்லையான்றது விஷயம் இல்லைங்க, அந்த ஆக்ஷன் அவர் எழுதி கொண்டிருந்த அந்த விஷயம் முடிஞ்சிடுச்சு. ஓகே. I was writing my project all over the night. நைட் ஃபுல்லாக நான் ப்ராஜெக்டை எழுதி கொண்டிருந்தேன். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா, எஸ்டர்டே நான் ஃபோன் பண்ணும் பொழுது நீங்கள் பிக் பண்ணலை, வை அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டாரண்டா, நாங்கள் சொல்வோம், நீங்கள் ஃபோன் பண்ணும் பொழுது நான் தூங்கி கொண்டிருந்தேன். ஓகே, நான் தூங்கி கொண்டிருந்தேன். அந்த டைமில் நான் என்ன செஞ்சு கொண்டிருந்தேன்? தூங்கி கொண்டிருந்தேன். an action that was happened at the past. பாஸ்டில் அது தொடர்ச்சியாக ஒரு டைம் பீரியடுக்குள்ளே நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமை, அந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே உள்ள ஒரு குறிப்பிட்ட டைமை வச்சு நாங்கள் கேட்கும் பொழுது அந்த டைமில் என்ன நடந்து கொண்டிருந்தது? தட் சேம் ஆக்ஷன், ஸ்லீப்பிங், உறங்கி கொண்டிருந்தேன். அந்த ஃபோன் பண்ணும் பொழுதும் நான் உறங்கி கொண்டிருந்தேன். ஓகே, அதுக்கு முன்னாடியும் உறங்கி கொண்டிருந்தேன், பிறகும் உறங்கி கொண்டு தான் இருந்தேன். அதாவது a continuous action, talking about a continuous action. For that, past continuous tense is used. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்காக வேண்டி நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் அல்லது ஹெல்பிங் வேர்ப் வாஸ் அல்லது சேர்த்து நாங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை உருவாக்குவோம். இது என்னண்டா, ஈஸ் அப்படின்றதோட பாஸ்ட் வெர்ஷன் தான் வாஸ். ஈஸ் மட்டுமல்ல, ஆம் ஈஸ், இது ரெண்டோடையும் பாஸ்ட் வெர்ஷன் வாஸ். அதே போல் என்னுடைய பாஸ்ட் வெர்ஷன் ஓகே, நாங்கள் ஈஸ் வரக்கூடிய இடத்துல பாஸ்டாக அந்த சென்டென்ஸை சொல்லும் பொழுது வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஆமுக்கும் அதே போல் தான் வாஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வரக்கூடிய இடங்களில் அந்த சென்டென்ஸை நாங்கள் பாஸ்டாக எழுதும் பொழுது அல்லது பேசும் பொழுது என்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதே போல் அந்த சென்டென்ஸோட வேர்புக்கு நாங்கள் ஐஎன்ஜி சேர்க்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிங், கம்மிங், ஈட்டிங், ட்ரிங்கிங், டான்ஸிங், ரன்னிங், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே. Now you can see the sentence format of past continuous tense here. First நாங்கள் subject, சென்டென்ஸோட பிகினிங்கில் சப்ஜெக்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரோனவுன்ஸ் அல்லது நவுன்ஸை யூஸ் பண்ண வேண்டும். ஐ, ஹீ, ஷீ, இட் இவற்றுக்கு நாங்கள் வாஸ் சேர்க்க வேண்டும்.
ஆக்சிலரி வேர்பாக வாஸ் சேர்க்க வேண்டும். அண்ட் வி, யூ, தே இவற்றுக்கு வ என்ற ஆக்சிலரி வேர்பை சேர்க்க வேண்டும். அதே போல் வாஸை நாங்கள் சிங்கியூலர் நவுன்ஸுக்கும் வாஸ் யூஸ் பண்ணுவோம். மை ஃபாதர் வாஸ், பேர்ட் வாஸ், அந்த மாதிரி சிங்கியூலர் ஒன்று ஒருமையாக வரும் பொழுது நவுன் அதுக்கு நாங்கள் வாஸ் யூஸ் பண்ண வேண்டும். அதே போல் ப்ளூரல் நவுன்ஸுக்கு யூஸ் பண்ண வேண்டும். My family members were. Okay, the birds are, the fruits are. இந்த மாதிரி ப்ளூரல் நவுனாக வரும் பொழுது யூஸ் பண்ண வேண்டும். எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் நாங்கள் வேர்புக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து யூஸ் பண்ண வேண்டும். டூவிங், வாட்சிங், பிளேயிங், ரன்னிங், லிவிங், இந்த மாதிரி. அண்டர்ஸ்டுட்? Now let's see some example sentences. I was watching television yesterday evening. I was watching television yesterday evening. நேற்று மாலை நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். ஓகே. He was playing tennis. அவன் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தான். It was raining. மழை பெய்து கொண்டிருந்தது. Today she's wearing a skirt, but yesterday she was wearing trousers. இன்று அவள் ஸ்கர்ட் அணிந்து கொண்டிருக்கிறாள். பட் நேற்று அவள் ட்ரௌசர்ஸ் அணிந்து கொண்டிருந்தாள். அண்டர்ஸ்டுட்? நேற்று அதாவது பாஸ்டில் இவ்வாறு நடந்து கொண்டிருந்தது. You can make such sentences in past continuous tense in your day-to-day life. Okay? இதே ஃபார்மேட் சென்டென்ஸில் நாங்கள் வாஸ் அல்லது ங்கிற ஆக்சிலரி வேர்ப் வரக்கூடிய இடத்துல ஒரு நாட் சேர்த்தோம்னா அந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிவிடும். இட்ஸ் pretty much easy. I was watching television yesterday evening. அந்த சென்டென்ஸ்க்கு நாங்கள் வாஸ்ன்றதோட நாட்டை சேர்த்தோம்னா was not, I was not watching television yesterday evening. நான் நேற்று மாலை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கவில்லை. was not அப்படிங்கிறது சேர்த்து எங்களுக்கு wasn't அப்படின்றும் யூஸ் பண்ணலாம். I wasn't watching television yesterday evening. இந்த மாதிரி சொல்லலாம். அதே போல் we were playing tennis. நாம் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தோம். அந்த இடத்துல ஓட நாங்கள் ஒரு நாட்டை சேர்த்தோம்னா we were not playing tennis. ஓகே, we weren't அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் ஷார்ட் பண்ணி. we weren't playing tennis. நாம் டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்கவில்லை. So I think that you have understood this. That's much easy. Just adding not to the auxiliary verb. It will make the negative sentence of past continuous tense. Next, past continuous tense ஓட question format எப்படி வரும்னு பார்க்கலாம். இதுவும் present continuous tense போன்றதே தான். You may know present continuous tense. உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றிய வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் வாட்ச் இட். ஓகே, அதே ஃபார்மேட்டில் தான் இங்கேயும் கொஷின் ஃபார்மேட் அமையும். எப்படி? சென்டென்ஸோட ஆக்சிலரி வேர்பை சென்டென்ஸோட பிகினிங்கில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தட்ஸ் த single change we have to do to the sentence to turn it into question format. So இப்படி வரும்.
I was watching television. அதை நாங்கள் நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேனா என்று கேட்குறதுக்கு அதில் உள்ள வாஸ் எடுத்து சென்டென்ஸோட பிகினிங்கில் போட்டால் was I watching television? ஓகே, was I watching television? நான் டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்தேனா அந்த மாதிரி கேட்குறது. அதே போல் we were playing tennis. அதை நாங்கள் கொஸ்டினாக மாற்றும் பொழுது were we playing tennis? Were we playing tennis last week? நாங்கள் லாஸ்ட் வீக் டென்னிஸ் ப்ளே பண்ணி கொண்டிருந்தோமா? இதை மாதிரி கேட்கலாம். அதே போல் அந்த கொஸ்டின் சென்டென்ஸை நாங்கள் நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்மேட்டாக மாற்றுறதுக்கு அந்த ஆக்ஸிலரி வெர்போட ஒரு நாட்டை சேர்க்க வேண்டும். wasn't I watching television? wasn't I நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கவில்லையா? ஓகே. weren't we playing tennis? நாம் டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்கவில்லையா? ஓகே, இவ்வாறாக question formats அமையும். Now let's see some examples on past continuous tense sentence formats. Okay. He was reading a book. அவன் புத்தகம் வாசித்து கொண்டிருந்தான். He was not reading a book. அவன் புத்தகம் வாசித்து கொண்டிருக்கவில்லை. Was he reading a book? அவன் புத்தகம் வாசித்து கொண்டிருந்தானா? Wasn't he reading a book? அவன் புத்தகம் வாசித்து கொண்டிருக்கவில்லையா? ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்பது இவ்வளவே தான். இந்த அமைப்பில் நீங்கள் சென்டென்சஸை உருவாக்கி பேசி எழுதி கொள்ளலாம். ஓகே. Try to make new sentences on past continuous tense according to your daily life situations. And thank you very much for watching the video. Let's meet in another video. Until that, take care. Bye bye.